அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்துராதா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படி என்றால் வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது கால சக்கரத்தினுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ கடகமனையில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம். இருக்கின்ற 9 கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம், தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்ச பலத்தோட கடகமனையில் இருந்து பலனை தரப்போகிறார். அதுவும் அந்த 3 நட்சத்திரங்களின் வாயிலாக, அதாவது புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அதற்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் புதன். ஸோ இந்த நட்சத்திரங்களின் வாயிலாக பலனை தரப்போகிறார். அப்போ மேச முதல் மீன வரை 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மகர ராசிக்கு குரு பகவான் யாருன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை தரக்கூடியவன். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலம் அடைந்து வலிமையாக இருக்க போகிறார். குரு இருக்கிற கிரகத்திலேயே அதிக சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு. அந்த குரு எந்த இடத்தையெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் புனிதமடைய செய்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார், ஒரு நல்லவர் உங்களை பார்க்கிறார். அப்போ உங்களை உயர்த்தி விட காத்து கொண்டிருக்கிறது. சார் 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, 7.5 வருஷமாக அது இது எத்தனையோ ஒரு கஷ்டங்கள், அப்படி ஆயிரு இப்படி ஆயிரு, ஸோ அதெல்லாம் வந்தாச்சு. பட் இன்னுமே ஒரு பெரிய வளர்ச்சி இந்த மகரத்துக்கு அமையல அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் ஏராளம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு ஒரு நல்லவர். உங்களை பார்க்கும்போது இந்த வருடம் 100% உங்களுக்கு உயர்வை தரும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும், சந்தோஷங்கள் பெருகக்கூடிய வருடம், தன்னம்பிக்கை பெருகக்கூடிய வருடமாகவும், மனதிலிருந்து வந்த கஷ்டங்கள், அதாவது ஒரு டல்லா இருந்தது, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது, எதை எடுத்தாலும் ஒரு தடை தாமதம், ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அந்த குழப்பங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது. அப்ப நன்றாக இருக்க போகிறீர்கள் அர்த்தம். இதுவரைக்கு என தனக்காரகன் அல்லவா, 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்க்கிறார், நேராக பார்க்கிறார். அப்போ எவ்வளவு பிரார்த்தனை வைத்திருப்பீர்கள், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள், தனம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் சில கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் அல்லவா, அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த விஷயங்கள் அல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாம் விலகப் போகிறது. நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஆனால் எத்தனையோ கிரகங்கள் போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு வருடங்கள் ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டு இருக்குது. ஆனால் பெருசாக முன்னேற்றம் இல்லை என்று இருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்லவைகள் நடந்து மனதில் சந்தோஷத்தை
தரக்கூடிய அம்சமாகவே இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது என குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற அமைப்பை அந்த குரு பார்வையிடுகின்ற காரணத்தால் கண்டிப்பாக நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து விழக்கூடிய ஒரு வருடமாக அமைக்க இருக்கிறது. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். நீங்கள் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. முயற்சியால் வெற்றி பெறும். இந்த வருடங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடையாது, வெற்றிதான். ஏன்னா சனி என்கின்றவர் உங்கள் ராசிநாதன். அந்த சனி பகவானை குருவும் பார்க்கிறார். அப்போ ராசியையும் குரு பார்த்து ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு அமைப்பெறுகிறது. ஒரு அற்புதமான அமைப்பு, நல்லவைகள். அதாவது நீங்கள் இது வரைக்கும் நான் உயர்வே அடையலை சார், ஒரு அங்கீகாரமே கிடைக்கல சார், நல்லா உழைக்கிறேன், நல்ல வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு நிறைவு அடையவில்லை, ஒரு பெயர் கிடைக்கல, ஒரு புகழ் கிடைக்கல, ஒரு கௌரவம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதில் மாற்று கருத்து இல்லை. பிரயாணங்கள் நிகழும். பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது உண்டு. ஒப்பந்தம் போடுவீங்க. வீடு வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய வருடமாக இருக்கும். வீடு வாங்குவீங்க, இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, வாகனங்களை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி புதிய ஒரு சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வருடமாகவே இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையிருக்கிறது. அதே சமயத்தில் உங்கள் ஆசைப்பட்ட கனவை அடைவீர்கள். ஒரு ஆசை, அதாவது நெடு நாட்களாக கொஞ்ச நாளாக உங்கள் மனதில் ஒரு ஆசைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கனவுங்கிறது இருக்கும். அந்த கனவு எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமாக நிறைவேறும் இந்த வருடம். ஆசைகள் கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இந்த மகரத்துக்கு அமையிருக்கிறது. பூர்வீகத்தின் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், தெய்வ அனுகூலங்கள், அதாவது உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த குலதெய்வ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய, அது குலதெய்வத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே உங்களுக்கு அமையிருக்கிறது. கடனை எல்லாம் அடைப்பீர்கள். கடனை வாட்டி கொண்டிருந்த கடன் படிப்படியாக நிச்சயமாக குறையும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா கடன் மேல் கடன், எதுக்கெடுத்தாலும் கடன், வாங்குகிற சம்பளம் எப்படியோ செலவாயிட்டிருக்கு. செலவு, கடன், பணத்தால் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் சரி செய்யப்படும். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருடமாக இந்த மகரத்துக்கு அமையப் போகிறது. மிக முக்கியமாக திருமணம். இந்த திருமணத்துக்காக அதாவது தன் வயது உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு ஆதங்கப்பட்ட மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர். நிறைய ஜாதகத்தை பார்த்தோம், நிறைய வரணை பார்த்தோம், செட் ஆகலை, அல்லது ஏதாவது ஒரு சொல்லி அது ஒரு தடை, ஒரு ரிசல்ட் கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் 2க்கு அப்புறம் தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகிறது. டக்குன்னு நடக்க போகுது, டக்குன்னு ஜாம் நடக்க போகுது. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடு, ஈகோ, அது மெயினாக ஈகோ தான், ஈகோ சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்தெல்லாம் இப்போ புரிந்து கொள்ளப்படுவீர்கள். நம்ம கணவர் தான், நம்ம மனைவி தான், நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படிங்கிற அந்த பொது நல்ல உணர்வுங்கிறது உங்கள் ஆழ்மனதில் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அல்லது வேறு மங்களகரமான விஷயங்கள், எத்தனை விஷயங்கள் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைப்பது, குழந்தைகளுக்கு காது குத்துவது, அல்லது ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மகரத்துக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் செட் ஆகலை சார். இதுவரைக்கும் நான் எத்தனையோ தொழில் மாறி செஞ்ச ஒரு தொழில் செட் ஆகலை, நிலைத்தன்மை இல்லை,
தொழிலில் நிலைத்தன்மை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு நிலைத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேஸ் போட்டுருவீங்க. அதை பிடிச்சி அப்படியே அந்த நூல் பிடிச்சி அப்படியே அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும். உங்களை தேடி உங்களை மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக சில நல்லவைகள் நடக்கும். நல்ல நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள். அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருப்பான் பாருங்க, நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தில் குரு இருக்கு. கூட்டு தொழிலில் எண்ணம் உண்டாகும். நண்பர்களோட யாராவது கூட்டு தொழில், கணவன் மனைவி அல்லது 2 பேரும் சேர்ந்து அல்லது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை செய்யணுங்கிற எண்ணங்கள். ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் புதிய புதிய எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றி புதிய அறிவார்ந்த நுட்பங்கள், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறமையாக செய்யக்கூடிய நல்ல ஏற்கனவே தொழில் இருந்தீங்கன்னா நல்ல திறமைமிக்க தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், நான் ஒரு வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னா இந்த வருடத்தின் இறுதியில் அது நிச்சயமாக நடக்கும். ஸோ இந்த வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் வேலை பார்க்குறது நிகழ்வுகள், இது அத்தனையும் சிறப்பாக நடக்கும். முதலீடுகள் உண்டு, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மனசுக்கு பிடித்த சில நிகழ்வுகள் நடக்கும். அந்யோன்யம் இருக்கும். ஒரு சிலர் காதலுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டாகும். காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கும். குழந்தைகள் அவங்க ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் நல்லதாக இருக்கும். அப்போ படிப்பு, உயர்கல்வி இதெல்லாமே நல்லபடியாக அமையும். ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது ஆசைப்பட்ட நிகழ்வுகள். உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கிறதோ அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்போ அது எல்லாம் வந்துடும். உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அதில் எல்லாம் வெற்றியாகும். ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுனேன் சார், தோற்று போயிட்ட போன வருஷம், இந்த வருஷம் ஜெயிப்பானா? கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வருடம். ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, சுப மங்களகரமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்கும்? எனக்கு சொந்த தொழிலா இல்லை வேலையா, எந்த கொடுப்பினை இருக்குது? 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.